உன் புருஷன் கூப்பிட்டான்னு ஊர் சுத்த போயிட்ட. அப்ப நாங்க என்ன பண்றது? 5000 10,000 சம்பளம் கொடுத்து வேலைக்கு ஆளை வச்சுட்டோம். ஓ லெவலும் அதேதான். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. என்ன பண்றது? இப்பதான் நீ மகாராணி ஆயிட்டியே. இந்த வீட்டுக்கே எஜமானிங்கிற நினைப்பும் மனசுக்குள்ள பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு. அததான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. போமா போ. ரொம்ப அலைஞ்சி தெரிஞ்சதுல நொந்து நூலாகி வந்திருப்ப. போய் நல்லா குளிச்சுட்டு ரெடி ஆயிரு. சாப்பாடு ரெடி ஆனதும் அவங்க வந்து சொல்லுவாங்க பாரு, அப்ப வந்து கொட்டிக்க. அப்படியே முடிஞ்ச உன் புருஷனுக்கும் போன் பண்ணி அத்தை அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு வழக்கமா ஓதுவியே, அதையும் ஓதிடுமா? அம்மா என்னம்மா நீ? நிக்காத என் முன்னால. எல்லாத்துக்கும் காரணம் நீயும் கார்த்திக்கும் தான். அம்மா நீ முதல்ல சொன்னப்போ இது இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லம்மா. அந்த வெண்ணிலா வந்து அழுது கதறும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. வெண்ணிலா மாதிரி பொண்ணுங்களுக்கு இது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம். ஒரு பொண்ணு என்ன வாங்கணுங்கிறது அவ பிறந்த உடனே தீர்மானிக்கப்பட்டது. அதுவும் இல்லாம இவள மாதிரி நடுத்தர வர்க்கத்துல பிறந்த பொண்ணுங்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லி தருவாங்க தெரியுமா? என்னம்மா? புருஷன் வீட்டுல வாழ போற பொண்ணு விதவிதமா சமைச்சு கொடுத்து புருஷனை அசத்தணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதனால இவளுக்கு சமைக்கணுங்கிற விஷயமும் புருஷங்கிற விஷயமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான். இது ரெண்டும் பக்கத்துல இல்லைன்னா அவங்க துடிச்சு போயிடுவாங்க. அதனாலதான் முதல்ல சமையல்ங்கிற ஃபியூஸ புடுங்கிறதுன்னு முடிவு பண்ண. புடுங்கினது ஃபியூஸா இருந்தாலும் அவளுக்கு எப்படி ஷாக் அடிச்சதுன்னு பார்த்தல. ஆமாமா, ஒருவேளை சரின்னு சொல்லிடுவாளோன்னு நான் கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். ஆனா இப்படி பதறுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலமா. பாக்குறதுக்கு சின்னதா தெரிஞ்சாலும் வெண்ணிலா மாதிரி பொண்ணுங்களுக்கு இது உசுர புடுங்குற விஷயம்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அவ ஆணி வேற அசைச்சு பார்த்தேன். நிச்சயமா அவளால பொறுத்துக்கவே முடியாது. சாப்பாடு தண்ணி எதுவுமே அவ தொண்டையில இறங்காது. ஊருக்கே சோறு போட்டு அழகு பார்த்தால, அவளை பட்டினி போட்டு நாம் அழகு பார்க்கலாம். இனிமே அவ கனவுல கூட வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாமா. அதானே நமக்கு வேணும். அவ எப்பவுமே நம்ம கைப்பிடிக்குள்ளதான் இருக்கணும். வேலைக்கு போனான்னா அதுக்கப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கேள்வி கேட்கிறவ நாளைக்கு சொத்து விஷயத்திலையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவா. ஆஹா, அதுக்கெல்லாம் அவளை விடவே கூடாது. கரெக்டுமா. ஆனா உன்னோட அனுபவம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லம்மா. முதல்ல சின்ன விஷயம் மாதிரி தான் தெரியுது. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு அரசியல் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு இப்பதாமா புரியுது. என்ன சமைக்க வேண்டான்னு சொல்லிட்டாங்களே, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? யாரையோ சமைக்க வச்சு முத்து மாமாவை சாப்பிட வச்சா நல்லாவா இருக்கும்? தப்பு தப்பு, அப்படியெல்லாம் நடக்கவே கூடாது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அத்தை எப்படி சமாதானம் பண்ணுவேன்? ஒண்ணுமே புரியலையே. நில்லுமா, யாருமா நீ? எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற? துணி துவைக்கிறதுக்கும் ஆள் வச்சுட்டாங்கம்மா. நான் இது சம்பந்தமா ஆன்லைன்ல துணிகளை எப்படி பாதுகாக்கிறதுன்னு ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கேம்மா. இதுக்கெல்லாமா படிப்பு இருக்கு? ஆமாம்மா, துணிகளை எப்படி பாதுகாக்கணும், அதோட கலர் போகாம எப்படி பாத்துக்கிறது, அத வெயில்ல எவ்வளவு நேரம் காய போட்டு எடுக்கணும்னு எல்லாமே சொல்லி தருவாங்க. அநியாயமா இருக்கு. காசை எப்படி எல்லாம் புடுங்குறாங்க?
நீ போய் காசு கொடுத்து ஏமாந்துட்டு அதெல்லாம் வசூல் பண்றதுக்கு எங்க வீடு தான் உனக்கு கிடைச்சதா? என்னம்மா சொல்றீங்க? இங்க பாரு, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போ முதல்ல. இல்லம்மா, நீலாம்பரி அம்மா தான் என்ன எல்லாரும் எல்லாத்துக்கும் இப்படியே சொன்னா என்ன அர்த்தம்? அண்ணி என்னாச்சு? பாத்தியா ஜனனி, அத்தை என்ன வேலை பண்ணி வச்சிருக்காங்கன்னு? சமையல் கட்டுல தான் நான் வந்து சமைக்க கூடாதுன்னு சொல்லி வேற யாரோ ஆளெல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப துணி துவைக்க கூடவா ஆளெல்லாம் போடுவாங்க? என்ன சிரிக்கிற நீ? நான் அழகத்தை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? அண்ணி இப்படி வாங்க வாங்க, அக்கா நீங்க வேலையை பாருங்க. அண்ணி, நீங்க இந்த வீட்டு எஜமானின்னு எங்க அம்மா இத்தனை நாளும் உங்களை நக்கல் பண்றதுக்கு சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப உண்மையாவே உங்களை எஜமானி ஆக்கியிருக்காங்க. இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் வந்துருச்சு அண்ணி. என்ன விடிவு காலம் வந்துருச்சு? ஆமா அண்ணி, இனிமே நீங்க ஜாலியா டிவி பார்க்கலாம், வெளியில ஜாலியா அண்ணன் கூட போயிட்டு விரும்பின இடத்துல சாப்பிடலாம், அப்படியே கால் மேல கால் போட்டு அதிகாரம் பண்ணலாம். நேரத்துக்கு அதை செஞ்சுடு இதை செஞ்சுடுன்னு சமையல்காரங்க கிட்ட சொல்லிடலாம். ஜூஸ் வேணுமா ஜூஸ் வாங்கி குடிங்க. இனிமே உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க அண்ணி. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஐயோ, நிஜமாவே இந்த வீட்டோட அதிகாரம் உங்க கைக்கு வந்துருச்சு அண்ணி. அதுக்கு போய் கலங்கிட்டு என்ன அண்ணி நீங்க? இல்ல ஜனனி, உனக்கு என் மனசே புரிய மாட்டேங்குது. சமைக்கிறதும் வீட்டு வேலை பாக்குறதும் சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் ஒரு அர்ப்பணிப்போட செய்யற வேலை, தெரியுமா? அண்ணி என்ன நீ சொல்றீங்க? நீ சின்ன வயசுல இருந்தே வேலைக்கு ஆள் வச்சு வளர்ந்த பொண்ணு, உனக்கு இதெல்லாம் புரியாது. இந்த வீட்ல இதெல்லாம் நான் செஞ்சாதான் எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் வீட்ல இத கூட பார்க்காம எப்படி ஜனனி இருக்க முடியும்? என்னால அப்படிலாம் சும்மா இருக்க முடியாது. அத்தை தேவையில்லாம வேணும்னே நான் மனசு கஷ்டப்படணும்னு இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றது ஜனனி? எப்படியாவது எல்லா வேலையும் நான் திரும்ப செய்யணும் ஜனனி. நான் சமைக்கணும், துவைக்கணும், அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும். நான் இப்போ எப்படி அண்ணி உங்களை சமாதானப்படுத்துவேன்? என்ன சமாதானப்படுத்தணும்னா மறுபடியும் நான் துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், சமைக்கணும். அப்பதான் நான் சமாதானம் ஆவேன். அழாதம்மா, எந்திரிம்மா. அப்புறம் பூங்கோதை சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். இல்ல எனக்கு பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். குற்ற உணர்ச்சியில பசி எல்லாம் கூட மறந்துருச்சு போல இருக்கு. மா நீ சாப்பிடுமா, பசிச்சதுனா. எங்களையம்மா வம்பு கிழக்குற? நான் எங்கடி வம்பு கிழுத்த? சாப்பிடுங்கன்னு சொல்றது கூட குத்தமா? வர வர நான் வாய் திறந்தாலே உங்களுக்கு எல்லாம் குத்தமாதான் படுது. பூங்கோதை, நீ போய் வெண்ணிலாவை கூட்டிக்கிட்டு வா. என்ன நான் வெண்ணிலான்னு சொன்னாலே நீ எகிரிட்டு வர? மருமகளை பட்டினி போட்ட பாவம் எனக்கு வேண்டாமா? பாவம் அப்புறம் ஊருக்குள்ள அவளை கேட்க நாதி இல்ல. மாமியாக்காரி மருமகளை பட்டினி போட்டுட்டான்னு பேசுவாங்க. பூங்கோதை, நீ போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வாமா. சரிம்மா. அழாதம்மா. வெண்ணிலா, அம்மா கூப்பிடுறாங்க. எதுக்கு அண்ணி? சாப்பிடதான் கூப்பிடுறாங்க. எனக்கு வேண்டாம் அண்ணி.
வேணும் வேணாங்கிறத எங்க அம்மா முன்னாடி வந்து சொல்லு. இங்க இருந்துகிட்டு என்ன அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் வேணாம், புரியுதா? ஐயோ அண்ணி, நான் வேண்டான்னு தானே சொன்னேன். நான் எங்க அண்ணி அதிகாரம் பண்ணேன்? ஆமா, எங்க அம்மா கூப்பிட்டா இப்படிதான் திமிரா உட்காந்து பதில் சொல்லுவியா? தோ வர அண்ணி. வாமா மகாராணி, எஜமானி அம்மா, முத்தரசம் பொண்டாட்டி. அடாடாடாடாடா, ச்சே, எத்தனை பட்டம் உனக்கு! சாப்பாடு ரெடி. நான் சொன்ன மாதிரி சொன்ன நேரத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். உன்ன மாதிரி விட்டுட்டெல்லாம் ஓடி போகல. வாங்க வாங்க, வந்து உட்காந்து சாப்பிடுங்க. வேணாம் அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நியாயமா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா சாப்பாட்டுல ஏதாவது குத்தங்குறை கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் என்ன பண்றது? நீதான் கிச்சன் குயின் ஆச்சே. வாமா, வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் நல்லா இருக்கா இல்ல என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லு. அதெல்லாம் அடுத்த வேளையில சமைக்கும் போது உப்பு காரம் குறையுது இல்ல தூக்கலா இருக்குதுன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும்ல. ஏன்னா நீங்க வீட்டோட எஜமானி அம்மா, எங்களுக்கு எல்லாம் படி அளக்குறவங்களே நீங்க தானே. இல்ல அத்தை, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. இல்ல இல்லன்னு உன் வாய் சொன்னாலும் உன் நடவடிக்கை அப்படித்தானே காட்டி கொடுக்குது. சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டா கூட தப்புன்னு சொல்லி அழுதன்னா நான் என்னம்மா பண்ணட்டும்? மருது, நான் என்ன பண்ணட்டும் நீயே சொல்லு. நான் என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்றேனா? ஐயோ இல்லையேம்மா. பாத்தியா சின்ன மாமா என்ன சொல்றாங்க? உன் பெரிய மாமா சொன்னதா சாப்பிடுவியா? வேணும்னா போன் பண்ணி முத்தரசங்கிட்ட சொல்லட்டுமா உங்ககிட்ட சாப்பிட சொல்ல சொல்லி? இல்ல அத்தை, வேணாம் அத்தை. இனிமே சத்தியமா நான் மாமா கூப்பிட்டா கூட எங்கேயும் போக மாட்டேன் அத்தை. இவங்கெல்லாம் வேண்டாம் அத்தை, நானே சமைக்கிறேன் அத்தை. நீ எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும், உனக்கு வசதியா இருக்கணும் தான் இவங்களை கொண்டு வந்து வச்சிருக்கேன். இப்ப திடீர்னு இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல அத்தை, நானே இனிமே சமைக்கிறேன் அத்தை. இவங்கள போக சொல்லுங்க அத்தை. உன்னை இந்த வீட்டோட ராணியா இருன்னு சொல்றேன், நீ என்னடானா வேலைக்காரியா தான் இருப்பேன்னு சொல்ற. இப்படி அடம் பிடிச்சா நான் என்னம்மா பண்ண முடியும்? சொன்னா கேளு. நீலாம்பரியோட மருமகன்னா சும்மா இல்ல. வந்து உட்காந்து நல்லா சாப்பிடுமா, உடம்ப பாத்துக்கோ. அப்புறம் வீட்டோட எஜமானி அம்மாவை பட்டினி போட்டேங்கிற கெட்ட பேர் எனக்கு வந்துடக்கூடாது இல்ல. வா வா, வந்து உட்காந்து சாப்பிடுவா. இல்ல அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லி இவங்களை வீட்டை விட்டு அனுப்புற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அத்தை. சரி போங்காத, நீ வந்து உட்காரு, நாம சாப்பிடலாம். அண்ணே மருது, வாங்க சாப்பிடலாம். சரிம்மா. நீங்களும் வந்து சாப்பிடறதா இருந்தா சாப்பிடலாம். பெரிய மாப்பிளைக்கு பசியே பொறுக்காது. முத்து மாமா,
வெண்ணிலா, என்னது வந்ததும் வராதும் எப்ப பார்த்தாலும் ஊன்னு அழுதுட்டே இருந்தா எப்படி? என்ன நீ எப்ப பார்த்தாலும் என்னைய குறை சொல்ற? இங்க நடந்ததெல்லாம் உனக்கு தெரியுமா? அத கேட்டா நான் அழறதுக்கான காரணத்தை நீயே புரிஞ்சுப்ப. என்ன நடந்தது ஏது நடந்தது எல்லாம் எனக்கு தெரியும். ஜனனி ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. ஆமா, அத்தை வந்து நான் உனக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன்னு சொல்லி திட்டுறாங்க. அதனாலதான் நான் உனக்கு போனே பண்ணல. ஆனா ஜனனி மட்டும் இப்போ உனக்கு போன் பண்ணி சொல்லிட்டாளா? அதுவா முக்கியம்? சொன்னனாலதான விஷயம் தெரிஞ்சது. அது விஷயம் கேள்விப்பட்டோன்னு வந்தெல்லாம் தான் பார்த்தேன். கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு, அதான் முடிச்சுட்டு வந்தேன். இல்ல, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. இல்ல, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு நீ இப்படி தையத்தக்கன்னு குதிச்சுட்டு இருக்கிற? ஏன் இவ்வளவு சோகம், ஏன் இவ்வளவு அழுகாச்சு? அது சமைக்கிறதுக்கு சித்தி 2 ஆளு வேலைக்கு வச்சிருக்கு, விட்டுரு. அதுங்க சமைச்சிட்டு போட்டோம், நீ பாட்டு ஜாலியார. அதுக்கு எதுக்கு இப்படி விக்கி அழுக, சோகம், ஆதங்கம்? உன் சோகத்தை அப்படியே நீ ஒரு பொட்டலமா கட்டி தூக்கி வெளியே போட்டுரு. நீ பாட்டு சந்தோஷமா ஆயா ஜாலியாரு. என்ன முத்து மாமா இப்படி பேசுற? நீயும் ஜனனி மாதிரி புரியாம பேசுற. நான் சமையல் பண்றேன்னா மத்த வேலை மாதிரி அது ஒரு வேலையா? அப்படி இல்ல முத்து மாமா. எனக்கு மத்தவங்களுக்கு சமைச்சு போட்டு அவங்க வயிறார சாப்பிடுறத பாக்குறதுங்கிறது ஒரு தனி திருப்தி, தெரியுமா? அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைக்காது. அது வந்து சாமி கும்பிடுற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படிதான் முத்து மாமா இத நினைச்சு நான் செய்யறேன். அதுவும் இல்லாம யாரோ ஒரு ஆள் வந்து சமைச்சு போட்டா எப்படி நமக்கு அது உடம்புல ஒட்டும்? என் அம்மா அடிக்கடி சொல்லும், கோவமா சமைச்சா அது சாப்பிடுறவங்க உடம்புல நோயாவே உருவாகிடும்னு. வேலைக்கு வரவங்க அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா அவங்க கோவத்தோட சமைச்சாங்கன்னா அது நமக்கு தெரியுமா முத்து மாமா? அதனால வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பாதிப்பு வரும் தானே. உனக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியுமா வெண்ணிலா? என்ன நீ கிண்டல் பண்ற? அதுவும் இல்லாம ஒவ்வொரு நேரத்துக்கும் தகுந்த மாதிரி என்னென்ன சமைக்கணும்னு இருக்கு. காலையில சாப்பிடும் போது வந்து இட்லி தோசைன்னு ஏன் வைக்கிற? சாப்பிடுறதுக்கு வைக்கிற? போ முத்து மாமா. இல்ல தெரியல, நீயே சொல்லிடு. அதுதான் நல்லா ஜீரணமாகும். அதுவும் அதுல வெந்தயம் எல்லாம் போட்டு ஆட்டும் போது குழந்தைங்களுக்கு அவ்வளவு நல்லது. உளுந்து வந்து குழந்தைங்கள அவ்வளவு திடமாக்கும். அதுவும் இல்லாம ஒவ்வொரு மாசத்துலயும் என்னென்ன சாப்பிடணும்னு இருக்கு தெரியுமா? குளிர்காலத்துல எல்லாத்துலயும் மிளகு சேர்த்துப்பேன். அதே மாதிரி ரசத்துல தூதுவளை சேர்த்துப்பேன். அதே வெயில் காலம்னா நீர் சத்து இருக்கிற காய்கறியா பூசணிக்காய், சொரைக்காய் இப்படி எல்லாம் போட்டு செய்வேன். அதுவும் சமைச்சதும் உடனே இங்க வச்சிட மாட்டேன். அதுல இருந்து கொஞ்சம் கொண்டு போய் காக்கா குருவிக்கு சாப்பிடுறதுக்கு வச்சுட்டு, கொஞ்சம் எறும்பு சாப்பிடுறதுக்கு வச்சுட்டு, சாமிக்கு முன்னாடி வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அப்புறமா தான் சாப்பிட கொடுப்பேன். தெரியுமா? இதெல்லாம் வேலைக்கு வரவங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் பண்ணாதான் வீட்டுக்கு நல்லது மாமா. வெண்ணிலா, எவ்வளவு பெரிய விஷயத்த சர்வ சாதாரணமா சொல்லிட்ட. இதே விஷயத்தை தான் திருவள்ளுவர் 2 வரியில குறளா சொல்லியிருக்காரு. எனக்கு பிடிச்ச குறள் எது தெரியுமா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்துவற்றுள் எல்லாம் தலை. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது நம்ம சாப்பிட்றதுக்காக எதை சமைச்சாலும் மற்ற ஜீவராசிங்களுக்கு அதுங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். பறக்கா வட்டி மாதிரி நம்ம முதல்ல சாப்பிடக்கூடாதுன்னு திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது நீ செயலாவே பண்ணிட்டு இருக்கியே. எனக்கு சத்தியமா இந்த மாதிரி விஷயம் நீ பண்ணுவேன்னு தெரியவே தெரியாது. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்க. புனிதமான விஷயம். கலக்கிறப்போ. ஆமா முத்து மாமா, வெறும் 8000 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க இதெல்லாம் பண்ணுவாங்களா? சாப்பாடு செய்யறதுங்கிறது இந்த வீட்டுல என்னோட உரிமை முத்து மாமா. யாருக்காகவும் அதை நான் விட்டு கொடுக்க முடியாது.